வணக்கம். நான் சைதே மீனா. இன்றைக்கி மக்கள் திலகத்தால் என்னுடைய கலை உலக வாரிசுன்னு எம்ஜிஆர் வாயால் பாராட்டப்பட்டவரும் இந்தியாவின் திரைக்கதை முன்னன் அப்படின்னு புகழ்பெற்றவருமான திரு கே பாக்யராஜ் அவர்கள் இறைவனடி சேர்ந்தார் அப்படிங்கிற செய்தியை எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். இவர் தன்னோட படங்களில் சில பலான விஷயங்களை சர்வசாதாரணமாக ஒரு நகைச்சுவையாக கொண்டு போவார், சொல்லுவார். பார்க்குறதுக்கு நம்ம கொஞ்சம் நெளிய வேண்டியது மாதிரி இருக்கும். ஆனாலும் இவருக்கு பெண் ரசிகைகள் அதிகம். அது மாதிரி குடும்ப கதையை தான் அவர் சொல்லியிருக்கார் அவருடைய படங்களில். தன்னுடைய எங்கள் டைரக்டர்னு உரிமையோடு சொல்லக்கூடிய பாரதி ராஜா அவர்கள் இறந்து ஒரு மாதம் கூட ஆகலை. அதுக்குள்ளே இவர் அவர் கூடயே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டார். அது ரொம்ப வருத்தத்தை தான் தருது. இப்போ இவர் குருவை மிஞ்சின சிஷ்யன்னு சொல்லலாம். இவரோட படங்களை பார்த்தா குருவை மிஞ்சிய சிஷ்யன் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஏன்னு கேட்டால் இப்போ கதாநாயகி தேர்வில் இருந்தே கிழக்கே போகும் ரயில் படத்தில் கதாநாயகி தேர்வுலையே அவர் இது ஹீரோயின் மாதிரி இல்லை, நல்லா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார் டைரக்டர்கிட்ட, பாரதி ராஜா சார்கிட்ட. ஆனால் பின்னாட்கள் ரெண்டு பேருமே சண்டை போடுற மாதிரி தான் இருப்பாங்களாம், பாக்யராஜு ராதிகாவும். ஆனால் பின்னாட்களில் இவரே அவங்களோட நிறைய படங்களை, தன்னுடைய இயக்கத்தில் வந்த படங்களில் நிறைய ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்கிறார். இந்த குருவை மிஞ்சின சிஷ்யன்கிறது படத்தை இயக்கும்போது, இவர் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது ஏதாவது தவறுகள் இவர் கண்ணில் பட்டுச்சுனாக்கா அதை கொஞ்சம் தயங்கினாலும் தைரியமாக இயக்குனர்கிட்ட சொல்லுவாராம். அது நிறைய சம்பவங்கள் இருக்குது அது மாதிரி. அப்புறம் இயக்குனரே யோசனை பண்ணிவிட்டு, இயக்குனரையும் பாரதி ராஜா யோசனை பண்ணிவிட்டு, ஆமாம் கரெக்டாக சொன்னேன்னு சொல்லி அவர் சொன்னதை ஒரு நமக்கு இவன் சொல்கிறதா நம்மளுடைய உதவியாளர்னு இல்லாமல் அழகாக எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசி வரைக்கும் அவங்களோட பாண்டிங் ரொம்ப நட்பாகவே இருந்தது. அதுக்கப்புறம் பாக்யராஜ் இயக்குனர் ஆன பிறகு ஒரு படத்தில் தாவணி கனவுகள், அதில் பாரதி ராஜாவாகவே நடிக்க வச்சிருப்பார். அதில் ஒரு சீன் எடுப்பாங்க. இயக்குனர் பாரதி ராஜா ஒரு சீன் எடுக்கிறாரு. அதில் தகப்பனும் மகளும் பேசிக்கிற மாதிரியான சீன். ஆனால் வசனம் இவருக்கு பிடிக்கலை, திருப்தி தரலை பாரதி ராஜாவுக்கு. அதனால் கையை போட்டு ஓயாமல் நிறைய டேக் எடுக்கிறாங்க. ஆனால் பிடிக்காமல் அவர் வெளியே போயிடுறாரு செட்டை விட்டு டைரக்டர். அப்போது இங்கே இவர் என்னென்னமோ முயற்சி பண்ணிகிட்ருக்கார் தானாக பாக்யராஜ் பண்ணிவிட்டு, அப்புறம் டைரக்டர் வந்த உடனே இவர் ஒரு வசனம் சொல்கிறார். சரி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அந்த வசனத்தை அதில் வைக்கிறாங்க. அப்போ அது டைரக்டருக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. இந்த மாதிரி ஒரு சீன் வைக்கிறதுக்கு தன்னுடைய சீடன் தன்னோட படத்தில் அவன் சொல்லி நம்ம கேட்குற மாதிரி ஒரு விஷயம் செய்கிறாங்கிறத பக்குவமாக எடுத்துக்கிறதுக்கே ஒரு நல்ல மனசு வேணும். அது பாரதி ராஜா சார்ட்ட இருந்தது. அது அப்புறம் இன்னொரு அந்த படத்துலேயே ஒரு சண்டை காட்சி வரும்போது வடக்க இருந்து வந்த ஒரு வில்லன் இவரை போட்டு ரெண்டு பேரும் சண்டை போடும்போது ஹீரோவும் வில்லன் நிஜமாகவே இவரை கதாநாயகனை அடிக்கிற மாதிரியும் இவர் பொறுத்து போகிற மாதிரியுமே, கடைசியில் இதை பார்த்து இன்னும் இது நடிப்பு மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி இயக்குனர் நடிகர்கிட்ட கேட்குற மாதிரியும், அதுக்கு பாக்யராஜ் ஆமாம் அவன் என்னை நிஜமாகவே அடிக்கிறான்னு சொல்கிறான். ஏய் நீ யாருடா, தமிழன்டா, நீ என்னோட ஆளுன்னு நிரூபிடா அப்படின்னு போ அடி வெளுத்து வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவார் அவர். அது மறக்க முடியாத ஒரு சீன். அதில் பாரதி ராஜா நடிச்சிருக்கிறது, அவருடைய முகபாவனை, அந்த வெறியெல்லாம் அது சாமானியமான காரியம். அவர் நல்ல ஒரு இயக்குனருங்கிறத நிரூபிச்சுட்டு போயிருக்கார் பாரதி ராஜா.
இவர் பாக்யராஜும் தன்னுடைய குருநாதர் மனசு கோணாத வண்ணம் அதை செஞ்சுருக்காருங்கிறது அது ஒரு பெரிய விஷயம். அப்புறம் வந்து இந்த சில பல விஷயங்களுக்கு பெண்கள் பார்க்க நெளிகிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் படத்தில் வைப்பாருன்னு சொன்னேன்ல. ஆனால் அது வந்து சீனாக இருக்காது. அதாவது ஒரு பார்க்க சைக்காத ஒரு சீனாவெல்லாம் இல்லாமல் பொதுவான விஷயமா இருக்கும். பொது வெளியில் எல்லார் வீட்லேயும் நடக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். அதை வந்து அவர் வைக்கும்போது தியேட்டரில் பார்க்கும்போது நெளிகிற மாதிரி இருந்தாலும் அவருக்கு பெண் ரசிகைகள் நிறைய இருந்தாங்க. அதனால தான் தூரல் நின்று போச்சு, முந்தானை முடிச்சு, இதெல்லாம் ரொம்ப நாள் ஓடிச்சு, நல்லா இருந்தது. இவரை நம்ம இயக்குனர்னு ஏற்றுக்கிட்டதுக்கு காரணம் முதலாம் அதுதான் இயல்பான விஷயங்கள். முந்தானை முடிச்சு படத்தில் வந்து குழந்தைய தாண்டுற மாதிரி ஒரு சீன், ஊர்வசி குழந்தையை தாண்டுற மாதிரி ஒரு சீன். அப்போது வந்து இதெல்லாம் அந்த தென் மாவட்டத்தில் சொல்லுவாங்க, ஏய் சண்டை போடும்போது சொல்லுவாங்க, ஏய் நீ மட்டும் சொல்கிறது உண்மையாக இருந்தால் உன் பிள்ளையை போட்டு தாண்டுடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி யார் குழந்தைய போட்டு தாண்ட மனசே வராது. அதெல்லாம் சீனா வச்சது தான் அவர் வந்து பெண்கள் மனசில் இடம் பிடிச்சது. அப்புறம் வந்து தூரல் நின்று போச்சு. அதில் வந்து அவர் சண்டை சீன்லேயே நடித்து ஓஞ்சு போய் ரிட்டையர் ஆகிட்டார் நம்பியார். ஆனால் அவரை கூட்டிகிட்டு வந்து அவருக்குள்ளே இருந்த ஒரு நல்ல மனுஷன் நகைச்சுவை செய்கிற மாதிரியான கேரக்டரை அவருக்கு கொடுத்து யாருமே நம்ப முடியாத அளவுக்கு இருந்த ஒரு விஷயத்தை அப்படி நம்பியாரை வச்சு செஞ்சு காமிச்சார். சூப்பராக இருக்கும். அது ஒரு டைலாக் வந்து பாக்யராஜ் படத்தில் பிரபலமானது தான். எலி புழுக்க எதுக்கோ காயுது, எலி புழுக்க என்னைக்கு காயுது, எலி எதுக்கு காயுதுன்னு சொல்லுவாங்க. அந்த டைலாக் அப்போ ரொம்ப பிரபலம். தூரல் நின்று போச்சில் நம்பியாருடைய அந்த ஒரு வித்தியாசமான பரிணாமத்தை வெளிக்கொண்டு வந்திருப்பார். அப்புறம் முந்தானை முடிச்சல ஒரு பக்கா வாத்தியாருக்குண்டான தோரணை அவருக்கு யார் கண்டுபிடிச்சது? இதன்னா பாரதி ராஜா சார் தான் கண்டுபிடிச்சது. வாடா இன்னைக்கு நீதாண்டா நடிகரே கிடைக்கல அது அவருக்கு, அந்த கேரக்டருக்கு. பாக்யராஜ ஷூட்டிங்க்கு வந்ததும் வாடா நீதாண்டான்னு அவரே நம்ப முடியாமல் திகச்சு இருக்கும்போது அவருக்கு வந்து ஒரு கண்ணாடியை மட்டும் போட்டு தலையை நல்லா சீவி வேட்டி ஜீப்பா போட்டு ஒரு நடிகராக, அது வரைக்கும் பாக்யராஜே அவரை நடிகன்னு நம்பலை, அந்த மாதிரி செய்தவர். பின்னாடி பாக்யராஜ் வந்து கோவை சரளா, கே சவுந்தர், ஹாஜா ஷெரீப், அப்புறம் கல்லாப்பட்டி சிங்காரம், இவங்களெல்லாம் அடிக்கடி படத்தில் உபயோகப்படுத்தினார். கோவை நளினிகாந்த் அப்படி நிறைய படங்களில் உபயோகப்படுத்துகிறாங்க. சிஆர் சரஸ்வதி அவங்க அப்புறம் அரசியலுக்கு போயிட்டாங்க, சினிமாவுக்கு வரல. தவக்கலை இவங்களெல்லாம் அடிக்கடி படங்களில் உபயோகப்படுத்தினார் பாக்யராஜ். கோவை சரளா வந்து ரொம்ப சின்ன வயசு. அவங்கள வந்து ஒரு தனக்கு அம்மா கேரக்டரில் நடிக்க வச்சார் சின்ன வீடு படத்தில். தனக்கு அம்மா கேரக்டரில் ரொம்ப சின்ன வயசான கோவை சரளா நடிக்க வச்சார். ஆனால் அது ரொம்ப பொருந்தி இருந்துச்சு. அதுக்கு அவங்க நடிப்பும் காரணம். ஏன்றா கோவால அப்படிங்கிற வசனம் இன்னும் மறக்கவே மறக்காது. அந்த கொங்கு தமிழ் அது அருமையாக இருந்தது. அப்புறம் நம்முடைய நடிப்புலக இமயம் சிவாஜி ஐயாவை வச்சு படம் எடுத்தார். அவருடைய இமேஜுக்கு எந்த விதத்துலையும் குந்தகம் விளையாமல் அவரை நல்லபடியாக பயன்படுத்திக்கிட்டார் பாக்யராஜ். அதுக்கே அவருக்கு ஒரு ஷொட்டு கொடுக்கலாம். அப்புறம் வந்து இது பக்காவான ஒரு வாத்தியாராக பாரதி ராஜா சார் அறிமுகப்படுத்தினார் இல்லையா. அப்புறம் வந்து அந்த நம்ம நெளிகிற மாதிரி சீன்கள் அப்படிங்கிறது வந்து இந்த தீபா நடிகை தீபா டீச்சராக வருவாங்க ஒரு படத்தில். தூரல் நின்று போச்சா என்ன படம் ஞாபகம் இல்லை. அது வந்து முதியோர் கல்விக்கான டீச்சராக வருவாங்க. அவங்க கையை பிடிச்சி சொல்லி கொடுக்க ஆரம்பித்ததும் ஊரே வந்து ஒன்றா உட்காந்துருக்கும். வயசான கேரக்டர் எல்லாம் ஒன்றா வந்து உட்காந்துருக்கும்.
அது கொஞ்சம் கவர்ச்சியாக இருந்தாலும் காமெடியாக எல்லோரும் சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு. மௌன கீதங்கள்னு ஒரு படம், அதை பார்த்திங்கன்னா ஒரு பத்திரிகையில் அதை தொடராக போட்டாங்க. போட்டப்போ அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு காட்சிக்கு ஒரு வசனம் எழுத சொல்லி வாசகர்களை போட்டி வச்சாங்க. அதில் ஜெயிக்கிறவருடைய வசனம் வந்து படத்தில் இடம்பெறும்னு அது மாதிரி நடந்தது. ஆனால் அந்த வசனத்தெல்லாம் என்னால் சொல்ல முடியாது. அப்படி ஒரு வசனம். ஏதோ ஒரு இன்று போய் நாளைவான்னு ஒரு படம், மறக்கவே முடியாத படம். 3 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை விரும்பி அவளை கரெக்ட் பண்ணுறதுக்காக ரேஷன் வாங்கி கொடுக்கறது என்னென்னமோ செய்வாங்க. கழுதம் வைக்கிறதுல ஆரம்பித்து அதை அப்படியே காப்பி பண்ணி இன்னொரு படம் இப்போ வந்துச்சு அதில் வர அந்த வசனம் பார்த்தீங்கன்னா ஏ கிசான் அப்படின்னு சொல்லிட்டு ஏ ரகதாத்தா அப்படின்னு வரும். அது இப்போவும் சில படங்களில் காமெடியாக சொல்கிறது உண்டு. அந்த 7 நாட்கள் பாலக்காட்டு மாதவனை யாராவது மறக்க முடியுமா? அதில் அம்பிகா பாக்கியராஜுக்கிட்ட தன்னோட மனசை எனக்கும் உனக்கும் தான் பொருத்தம் அப்படின்னு ஒரு பாட்டாக பாடி காமிப்பாங்க. அது 10 வயசு ஹாஜா ஷெரீஃபுக்கு புரிஞ்சது, நம்ம பாக்யராஜுக்கு புரியாது. அவர் வந்து அதை டியூனாக போட்டே பாடி காமிக்க அம்பிகா வந்து கோவத்தில் நான் வாத்துன்னு 2 வார்த்தை சொல்லுவாங்க. அதுவும் புரியாமல் இவர் அதையும் ஒரு பாட்டாக பாடுவார், நான் வாத்துன்னு. அந்த படத்தில் இப்படி காமெடியில் கலக்கி இருந்தாலும் கடைசியில் ஒரு சென்டிமெண்ட் வச்சுருப்பார் பாருங்க. டாக்டர் அம்பிகா வேறு இடத்துல கல்யாணம் ஆகிடுவாங்க, ஒரு டாக்டர் கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க. அவர்கிட்ட இவர் சொல்லுவார், என்னுடைய காதலி உங்களுக்கு மனைவி ஆகலாம், ஆனால் உங்கள் மனைவி என்னுடைய காதலி ஆக முடியாது அப்படின்னு சொல்லி. அது அப்போ ரொம்ப பேசப்பட்ட ஒரு வசனம். அந்த ஒரு பஞ்சு வச்சு படத்தை முடிச்சிருப்பார். அது சூப்பராக இருக்கும். ருத்ரான்னு ஒரு படம், அந்த படத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப நுணுக்கமாக யோசனை பண்ணி ஒரு பேங்கை கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு திட்டம் வகுப்பார் பாருங்க. பபூன் வேஷம் போட்டு வந்து சிரிப்பு மறக்கவே முடியாது. ஆனால் அவருடைய மரணத்தையும் இப்போ நம்மளால் ஜீரணிக்க முடியவே முடியாது. நல்ல ஒரு இயக்குனர், நல்ல மனிதராகவும் இருந்தவர். அவர்கிட்ட இருந்த ஒரு விஷயம் வந்து அடக்கம் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மை இருந்தது அவர்கிட்ட. அவர் ஆரம்ப காலங்களில் இன்டர்வியூ கொடுத்தா கொஞ்சம் படபடப்போடையே இருப்பார். கையில் கர்ச்சீப் வச்சுட்டு தன்னை வந்து முகத்தை ஒத்தி எடுத்துகிட்டே இருப்பார். அது வந்து அந்த தாழ்வு மனப்பான்மைன்னு சொல்லுவாங்களே, அப்படி அதெல்லாம் இப்போ இல்லை. நல்லா இருந்தார், நிறைய கேரக்டர் ரோல் பண்ணார், எல்லாம் செஞ்சார். இன்னும் வயசு இருக்குது. ஆனால் அவர் குருநாதரை பார்க்கத்தான் போயிட்டாருன்னு நினைக்கிறோம். அவர் குடும்பத்தை விட்டுட்டு அண்ணருக்கு அஞ்சலியும் அவர் குடும்பத்துக்கு இரங்கலையும் தெரிவிச்சுக்கலாம். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாமா? நன்றி, வணக்கம்.